வணக்கம் தோழர்களே. 2 நாளா உடல்நலம் சுத்தமா சரியில்ல. அதனால 4யும் 5யும் ஒரே வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே லைட்டா ஒரு தோசைய சாப்பிட்டு டேப்லெட்ட போட்டேன். இன்னைக்கான டே கொஞ்சம் ரெஸ்ட் டேவா தான் போச்சு. வேறு எதுவும் நான் பண்ணல. கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் எடுக்க உட்காந்துட்டேன். அடுத்த வீடியோக்கான ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து முடிச்சுட்டு மதியம் லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் எழுந்து கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆனதுனால ஸ்கெட்ச் பண்ண உட்காந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால சுத்தமாக வரவே இல்லை. அப்படியே இந்த வீடியோக்கு லைட்டாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இந்த மாதிரி எழுதுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. அப்புறம் அடுத்த நாள் காலைல எலெக்ஷன் ரிசல்ட்டு காலையிலேருந்து டிவி முன்னாடி தான் உட்காந்தேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. விஜய் நான் பீக்கில் போயிட்டு இருந்தார். அந்த மகிழ்ச்சியோட மதியம் சாப்பிட போயிட்டேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நண்பர் கொஞ்சம் இன்விடேஷன் எடிட் பண்ணுன்னு சொன்னார். அவருக்கும் லைட்டாக எடிட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நியூஸில் விஜய் நான் அடையாறான்னு கேள்விப்பட்டேன். நான் பக்கத்தில் தான் இருக்கேன். அப்படியே கிளம்பிட்டேன் ஸ்ட்ரைட்டாக. ஃபஸ்ட்டு அவரை நேரில் பார்க்குறேன். அப்படியே அங்கேருந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அவங்க ஸ்டைலில் பெயிண்டிங்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு 2-3 கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். தெரியாமல் தோசை முருகலாக கேட்டிருந்தவர்களே அவர் அப்பளம் மாதிரி போட்டு கொடுத்துறாரு. அப்படியே சாப்பிட்டு லைட்டாக ஒரு ட்ரைவ் போயிட்டு எனக்கான டே முடிச்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தோழர்களே. ஏறு நிறுத்திங்க. நிறைய பேர் அதை அப்படி தப்பாக நினைச்சிருக்கீங்க.